ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தாலுகா கோனார்குளம்னு சொல்லும்போது இது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகக்கூடிய NH நேஷ்னல் ஹைவேல வல்லநாட்டிலிருந்து வட வல்லநாடை நோக்கி போகும்போது தான் இந்த கோனார்குளம் இருக்குதுங்க. மொத்தம் இதில் 5.5 ஏக்கர் இருக்குது. பாதை பஸ் ரோட்டிலிருந்து சுமாராக ஒரு கிலோமீட்டர் மங்கம்மா சாலை தெளிவாக இருக்கிறது. பாதையை போட்டிருக்காங்க, ரோடு போட்டிருக்காங்க. இதுதான் நம்முடைய நிலம். உள்ளே வரும்போது எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா விவசாயம் நடந்துகிட்ருக்குது. ஒரு கிணறு இருப்போம் பார்த்தீங்க, இந்த கிணறு உள்ளே இருக்குது. EB சர்வீஸ் ஒன்றும் கிடையாது. தற்சமயம் இந்த கிணறுல ஆயில் மோட்ரு வச்சு பக்கத்தில் உள்ள லேண்ட்காரங்க யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஆயில் மோட்ரு நமக்கு வராது, இது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலத்தோட 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா நெல் பயிரிட்டுருக்காங்க. நிலத்தோட 2 பக்கமுமே நெல் பயிர் பயிரிட்டுருக்காங்க. செம்மண் நீங்கள் நேரடியே பார்க்கிங்க, நல்ல செம்மண். இது உள்ள எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மங்கம்மா சாலை உங்களுக்கு பஸ் ரோட்டில் இருந்து உள்ள ஒரு கிலோமீட்டர் வருது. அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிலங்கள் உள்ளுக்க அவரவர் நிலத்தில் பாதை கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே, அதாவது விவசாயிகளுக்குள்ளேயே பேசி ஒவ்வொருவரும் அந்த அவரவருடைய இடத்தை விற்கும்போது உள்ள அடுத்த நிலத்துக்கு போகக்கூடிய பாதையை கொடுத்து நம்ம இடம் வரைக்கும், நம்ம இடம் தாண்டி, நம்ம இடமும் கழிஞ்சு இன்னும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் இந்த பாதை போகுது. ஸோ இனி நம்ம லேண்டோட பின்பகுதியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த நிலத்தை எப்போ விற்கிறவங்க அதை நீங்கள் வாங்குவதாக இருந்தால் இந்த பாதைக்கு அவங்க இடம் கொடுத்துருவாங்க. அது போக மீதி நமக்கு எவ்வளவு இருக்கோ அது நமக்கு எடுத்துடலாம். 5.5 ஏக்கர் இருக்குது. சப்போஸ் 10 சென்ட் போனால் அந்த 10 சென்ட்டை கழிச்சிட்டு மீதியாக உள்ளதை இது பண்ணுவாங்க. வல்லநாடு தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 4 கிலோமீட்டர் தான். ஏர்போர்ட்டு தூத்துக்குடி ஏர்போர்ட் 21 கிலோமீட்டருங்க. இதுவே நம்மளுடைய திருநெல்வேலி NH பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர். நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு நிலம். ஒரே கையெழுத்து, ஏக்கருக்கு 16 லட்சம், சென்டோட விலை 16,000 ரூபா தான் கேட்காங்க. இந்த மாதிரி விவசாயம் செய்யக்கூடிய நிலங்கள், இந்த மண் தன்மை இதுகளை வச்சு தான் இவங்க இந்த அளவுக்கு கேட்குறது. பாதை சில இடங்கள் தெளிவாக இருக்காது, இது அப்படி இல்லை, பாதை ரொம்ப தெளிவாக இருக்குது. தண்ணி பார்க்கிங்க, செழிப்பான தண்ணி உள்ளே இருக்குது. அதாவது இந்த கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த பாருங்கள் தண்ணி எவ்வளவு ஹைட்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தண்ணீரும் எந்த ஒரு குறைவு இல்லாத நல்லபடியாக இருக்குது. உள்ள என்றாக வரக்கூடிய வழியில் எல்லா இடமும் விவசாயம் நடக்கிறதையும் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காணிச்சேன். இது உங்களுக்கு அதிகப்படியாக ஒரு 3.25 மட்டும் ஏக்கர் வேணும்னா தனியாக எடுக்கலாம். அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். 5.5 ஏக்கரில். ஓகே, தேங்க்யூ.